கயல் சீரியல் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சன் டிவியில். இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா மீனா குமாரி அவர்கள் தான் கயலோடைய அம்மா கேரக்டர் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு இப்போ 42 வயசு ஆகுது. இவங்களை பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. குறிப்பாக இவங்களை தளபதி விஜய் அவர்களுடைய அண்ணின்னு சொன்னால் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமாங்க, பத்ரி படத்தில் அவங்களுடைய அண்ணன் ரியாஸ் அவர்களுக்கு அனிதா அண்ணியாக வரவங்க இவங்க தான். இவங்களை வச்சே இந்த படத்தில் ஒரு பாடலும் இருக்கு. கலக்கலக்குது கலக்கலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டால். இந்த ஒரு பாடல் இப்போ வரைக்கும் எல்லா கல்யாண வீடுகளிலும் பாடப்பட்டு தான் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அண்டு பாடலும் கூட. இவங்க ஃபர்ஸ்ட் சீரியல் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் மர்மதேசம். இந்த சீரியல் மூலமா தன்னுடைய சின்ன திரை கெரியரை ஸ்டார்ட் பண்ண இவங்க அதை தொடர்ந்து நிம்மதி, மலர்கள், ஞானயம் இது போல சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வைர நெஞ்சம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த சீரியலில் சக்தி அப்படின்ற ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரியலில் இந்த ரோல் கிடைச்சதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே ஒரு பொக்கிஷமான ரோலாம். அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பரிட்டான சீரியல். அது மட்டும் இல்லாமல் நிம்மதி தான் இவங்க ஹீரோயினா பண்ண ஃபர்ஸ்ட் சீரியல். இவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க, ஆனால் தமிழ் ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. இவங்களுடைய கணவர் மோகன், இவங்களுடைய மகன் மனோஜ், சிந்து அப்படின்ற ஒரு மருமகளும் இருக்காங்க. சமீபத்தில் தான் அவங்களுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷனை ரொம்ப நல்ல கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணி இப்போ அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து இவங்க அதாவது மீனா குமாரி அவர்கள் பாட்டியாவே ஆயிட்டாங்க. ரியல் லைஃப்ல மட்டும் அம்மாவா ஆகல, ரியல் லைஃப்ல பாட்டியா ஆகி இப்போ அந்த பாட்டியோடைய பொறுப்பை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. பேரன் கூட ஜாலியா விளையாடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. இவங்க சீரியல் மட்டும் இல்லாம அஜித் அவர்களுடைய கிரீடம் படத்துல அஜித் அவர்களுடைய அக்கா கேரக்டர் பண்ணிருப்பாங்க. விவேக் சாரோடைய ஒய்ஃப் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. திருவிளையாடல் ஆரம்பம் இதுல பிரகாஷ் ராஜ் கூட சேர்ந்து இவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அந்தரங்களு அப்படின்ற ஒரு தெலுங்கு சீரியல் மூலமா பிரியங்கான்ற ரோல் மூலமா இவங்க வில்லியா நடிச்சிருப்பாங்க. அதே நேரம் ஹிட்லர் அப்படின்ற ஒரு படம் மூலமா சிரஞ்சீவி அவர்களுடைய தங்கச்சி கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அங்க ஹிட்லரா ஹிட் ஆச்சு, இங்க மிலிட்டரியா ரொம்ப நல்லாவே ஃபேமஸ் ஆச்சு. சத்யராஜ் அவர்கள் அண்ட் நிறைய சிஸ்டர்ஸ் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. மலையாளத்துல பட்டு சாரி அப்படின்ற சீரியல் நடிக்கும் போது காஞ்சி அம்மான்னு சொன்னா இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இவங்களுடைய சாரிக்கு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய அம்மாவுடைய சிஸ்டர் விஜயஸ்ரீ, இவங்க மூலியமா இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. +1 படிக்கும் போது தான் கருப்பு நிலா அப்படின்ற படம் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகறாங்க விஜயகாந்த் சார் கூட. நல்ல சப்ஜெக்ட் வந்தா பண்ணுவேன் தான் இப்போ வரைக்கும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்களாம். கயல் சீரியல் தான் இவங்க அம்மாவை பண்ற ஃபர்ஸ்ட் சீரியல் கிடையாது. ஆல்ரெடி சந்திரலேகா சீரியல்ல அம்மா கேரக்டர் இவங்க பண்ணியிருப்பாங்க. நல்ல டான்சர். மாநாட மயிலாடு சீசன் 10ல இவங்க வந்து கலக்கியிருக்காங்க.